ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். அதாவது இடர்பாடுகளிலும் துன்புறுத்தல்களிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எப்படி ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவ மனிதனாக, ஒரு தேவ ஊழியனாக அவர் வாழ்ந்தார் என்கிற தன்னுடைய அனுபவங்களை, அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை இங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். முன்னுரையிலே பார்த்தது போல ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர் ஊழியக்காரனே அல்ல, அப்போஸ்தலனே அல்ல, அவர் சொல்லுகிற சத்தியங்கள் சுவிசேஷமே அல்ல என்று கள்ள போதகர்களால் அங்கே புரளி கிளப்பிவிட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதினார் என்று பார்த்தோம். ஆகவே தன்னுடைய அனுபவங்களை அவர் இங்கே தெளிவாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இங்கே அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆறுதல் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் மாத்திரம் பவுல் அப்போஸ்தலன் உபத்திரவம் என்கிற வார்த்தையை 17 முறையும் உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தையை ஆறுதல் என்கிற, அதாவது கிரேக்க மொழியிலிருந்து ஆறுதல் என்கிற வார்த்தை உற்சாகப்படுத்துதல், அதாவது நம்மை உத்வேகப்படுத்துகிற வார்த்தையாக அந்த காரியங்களையும் 17 முறை அவர் இங்கே இந்த நிருபத்திலே அவர் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது உபத்திரவங்கள் நமக்கு வரும்பொழுது அதை உடனே ஆறுதலும் நமக்கு வருகிறது என்பதை அவர் புரிய வைக்கும்படியாக இந்த நிருபத்திலே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய உபத்திரவத்தை குறித்து அவர் புகார் கூறவில்லை. அந்த உபத்திரவங்களை இன்றைக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், அவர் எப்படி அதை கையாண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் புகார் கூறாமல் அதற்கு எதிர்மாறாக கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். துக்கப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்கிறாரு, தரித்திரராக இருக்கிறோன்னு சொல்கிறாரு, ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அதாவது முறுமுறுப்பு இல்லை, எல்லாம் இருக்குதுங்க. ஏன்னா அதனால தான் சொல்லிட்டார், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இங்கே தன்னுடைய அனுபவங்களை, உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர் அதை எப்படி கையாண்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன். இதை யாராலும் சொல்ல முடியாது. உலக மனிதனால் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி உபத்திரவத்தின் மத்தியில் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அந்த புகார் கூறாமல் அந்த உபத்திரவத்தை எப்படி அவர் கையாண்டார் என்கிற தன்னுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியன் அதை எப்படி கையாண்டார் என்பதை நாம் இந்த பகுதிகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். யாராவது இன்றைக்கு இப்படி வருகிற, அதாவது பலவீனம், நிந்த, நெருக்கம், துன்பம், இடுக்கண், இதில் யாராவது பிரியப்படுறேன்னு சொல்லுவாங்களா? என்னையா வாழ்க்கைன்னு சொல்லி சலித்து போய்விடுவோம். ஆனால் ஒரு தேவ மனிதன், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த மனிதன், தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் இவைகள் எல்லாவற்றிலும் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 3-4 சொல்றாரு, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அவருடைய உபத்திரவங்களும் துன்புறுத்துதல்களும் அவனுக்கு, பவுல் அப்போஸ்தலனுக்கு நன்மைக்கு ஏதுவதாக அது செயல்பட்டது என்று அவர் கண்டதாக சொல்லுகிறார். இவைகளிலிருந்து அவர் சொல்ல விரும்புவது என்ன என்கிறதையும் நாம் பார்க்க முடியும்.
துன்புறுத்துதல்கள் மற்றும் உபத்திரவங்கள் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ஊக்குவிக்கிறவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆறுதல் செய்கிறவர் என்கிற ஒரு ஆழ்ந்த அறிவு எனக்கு இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்பதை அங்கே சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். துன்புறுத்துதல்கள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, தேவன் தம்முடைய ஜனங்களை அப்படியே தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிற ஒரு தேவன், ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் என்கிற ஒரு ஆழ்ந்த அறிவுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை தான் 3வது 4வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆறுதல் செய்ய தகுதி உள்ளவர்கள், அதாவது திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் அனைத்து உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் எங்களை தட்டி கொடுக்கிறார். என்னென்னா, ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராக ஆக்குறேன், நானே உங்களை ஆறுதல் செய்கிறேன். இவைகள் வருகிற துன்பங்கள் உபத்திரவங்கள் மேலே நாங்கள் அதை ஆறுதல்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் கற்றுக் கொடுத்த பாடத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். 2வது, கிறிஸ்துவில் இருக்கிற அப்படிப்பட்ட இனிமையான ஆறுதல் அவனுடைய துன்பங்களை மதிப்புள்ளவதாய் மாற்றிவிட்டது என்று சொல்லி அதை அவர் அனுபவிப்பதாக 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு தேவ மனிதன் அருமையான தன்னுடைய வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சாட்சி ஒன்றை சொன்னார். என்ன, அவர் தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி குடியிருந்தாங்க. அங்கே தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகன் தவறு செய்யும்போது மிகவும் அதிகமாக அடிக்கிற அந்த நேரத்தில் பையன் பயங்கரமாக சத்தம் போட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி சத்தம் போடுறத பார்த்து இவரே பயந்து போய் ஏதோ நடந்துடும் போல் தெரியுது, ஏதோ சம்பவம் அது நடந்துடும் போல் இவ்வளவு அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அவனை தன்னுடைய வாகனத்தில் அழைத்து சென்று வெளியே கொண்டு போயிட்டு கூட்டி கொண்டு வீட்டில் கொண்டு வந்து அவர் விட்டு விடுவார். இவர் அந்த தம்பியை பார்த்து, தம்பி இவ்வளவு நேரமாக பயங்கரமாக அழுதிய, பயங்கரமாக அடி விழுந்துச்சே, பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சே, என்ன நடந்தது என்று சொன்னால், இல்லை அப்பா அடித்தாங்க, தப்பு பண்ண அடித்தாங்க, இப்போ கூட்டு போய் அவங்க எனக்கு ஒரு 200 கிராம் அல்வாவை எனக்கு வாங்கி தந்தாங்க, நான் சாப்பிட்டேன். ஆகவே அடுத்தால இன்னொரு 200 கிராம் அல்வாவை சாப்பிடுகிறதற்கு நான் என்ன செய்யலான்னு சொல்லி நினைத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இதில் திரும்ப திரும்ப தவறு செய்வதற்கு அல்ல, ஒரு தவறை திருத்தும்படியாக சிட்சிக்கிற ஒரு தகப்பன் அந்த சிட்சைக்கு பின்பாக தன்னுடைய இருதயத்தில் வேதனைப்பட்டு ஐயோ இவ்வளவு அடிச்சிட்டோமேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தும்படியாக கூட்டிகிட்டு போய் அல்வாவை வாங்கி கொண்டு கொடுத்து வீட்டில் விடுகிறாரே. இங்கே நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, நம்முடைய பரிசுத்தத்திற்கென்று ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நம்மை சிட்சிக்கிற தேவனானவர் நமக்கும் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் காட்டி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்திலும் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆண்டவர் நம்ம நெருக்கப்படுகிற நேரங்களில் அவரும் நம்மோடு கூட நெருக்கப்படுகிறார். எப்படியாகிலும் சங்கீதக்காரன் சொன்னது போல என்னுடைய கைகளினால வில் வளைந்து போகும்படி என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர். வெண்கல வில்லும் என்னுடைய கரைத்தினால வளைந்து போகும்படியாக என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர். எப்படி இன்றைக்கு ஒரு மெடல், ஒரு கோப்பையை வாங்கணும்னு சொன்னால் எத்தனை தியாகத்தோடு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ வேண்டுமோ அத்தனை வேதனைகள் படும்பொழுது ஒரு கோச்சாக இருக்கிறவர் என்ன செய்வார், கொஞ்சம் ஊக்கப்படுத்தி செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறது போல இந்த உலக வாழ்க்கையில் நம்மை ஊக்கப்படுத்தி ஆறுதல் படுத்தி நம்மை நடத்துகிறவர் என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவைகளினால் அவன் மற்றவர்களை அதிகமாக ஆறுதல் படுத்த முடிந்தது என்பதை 4ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார். எனக்கு சகல உபத்திரவத்தில் அவர் ஆறுதல் செய்தபடினால எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. அதே போல் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று சொல்லி அநேகரை ஆறுதல் படுத்தும்படியாக எங்கள் உபத்திரவங்கள் எங்களுக்கு பயன்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் மீது அதிகம் சார்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அதாவது மரணம் வரும்னு சொல்லி நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் எங்களையும் நம்பலை, எங்களை சுற்றி இருந்த யாரையும் நம்பலை, எந்த உதவியும் நம்பலை. ஆனால் எங்களை மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேலே மாத்திரம்தான் நம்பிக்கை வைத்திருந்தோம். தேவன் மீது அதிகமாக சார்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்கிற ரகசியத்தை இங்கே கற்றுக்
கொடுக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளின் வாழ்க்கையில் வருகின்ற உபத்திரவங்கள் நித்தியத்தில் அதிகமான மகிமையை அவர்களுக்கு உருவாக்குகிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டபடியினால 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று தைரியமாக கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். அவனுடைய உபத்திரவங்கள் அதன் விளைவாக அவருக்கு நிறைய பலவீனங்கள் வந்துருச்சு. அவைகள் அதிகரிக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வல்லமை தன்னுடைய சரீரத்தில் பெருகுகிறது என்பதை கற்றுக்கொண்டார். அதை அந்த 2 கொரிந்தியரில் 12வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ரொம்ப வித்தியாசமாக உலக மனிதனுக்கும் ஒரு தேவ மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அத்தனையாய் அவர் இங்கே படம் பிடித்து இந்த 2 கொரிந்தியர் அந்த நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த பகுதியிலே தேவனுடைய இயல்பு என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். வசனம் 3 அவர் இரக்கங்களின் பிதா என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 34:6 மோசேக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அவர் இரக்கமும் உருக்கமும் என்று சொல்லித்தானே அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த காரியத்தை என் வாழ்விலே கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆறுதலின் தேவன் என்பது கிரேக்க மொழியின் மொழிபெயர்ப்பில் ஊக்கமளிக்கிற ஒரு தேவன். சங்கீதம் 23:4 பார்க்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற வார்த்தையின்படி அவரே என்னை ஊக்குவிக்கிறவர், ஆறுதலின் தேவன் என்று சொல்லுகிறார். அனைத்து உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி வசனம் 4 சொல்லுகிறார். அவருக்கென்று இந்த உபத்திரத்தில் மட்டும்தான் உதவி செய்வார், அதில் மட்டும்தான் இல்லை, எல்லா உபத்திரவங்களிலும் அவர் உதவி செய்வார் என்று காரியங்களை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளினால என்னுடைய வாழ்க்கையில் தயவு பெருகுகிறது என்று சொல்லுகிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் என்று சொல்லுகிறார். அதாவது மரணமே எங்களுக்கு நடந்துரும்னு சொல்லி நினச்சேன், எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் உதவி செய்தாரோ, எப்படி தானியேலுடைய வாழ்க்கையில் உதவி செய்தாரோ, தாவீதினுடைய வாழ்க்கையில் உதவி செய்தாரோ, அதே போல் மரணம் கட்டாயம் வந்துடும் நம்பணும். ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் அவர் உதவி செய்கிறதுனால நான் இன்றைக்கு அறிக்கையிடுகிறேன், அவர் எங்களை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி தைரியமாக இங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அருமையாக அவர் சொல்லுகிறார், தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். தேவனுடைய கேரக்டரை அத்தனை அருமையாக அந்த இயல்பை புரிந்து கொண்டு கொரிந்த சபைக்கு சொல்கிறார். தன்னுடைய உபத்திரவங்களை கர்த்தர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார், அந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி பிரதிபலிப்பதற்கு கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அருமையாக புகார் கூறாதபடி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பரிபூர்ணமாக இருக்கிறேன், பிரியப்படுகிறேன் என்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு கூட தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று தானே வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுகிறதற்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கை கொண்ட இந்த காரியங்களை கடைபிடித்து தேவனுடைய இயல்பு கேரக்டரை சொல்லிக் கொடுக்கிறாரே, அவைகளை புரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.